என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? தமிழக அரசியல் களத்தில் ஆக பெரும் துணிச்சலுக்கு சொந்தக்காரர் என்றால் அந்த பெயர் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தையே சேரும். தமிழ்நாட்டின் இரு பெரும் அரசியல் தலைவர்களாக மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருந்தபோது களத்தில் இறங்கி அதிர வைத்தவர்தான் விஜயகாந்த். 2005ஆம் ஆண்டு கட்சி தொடங்கிய பிறகு அடுத்த சில ஆண்டுகளுக்கு அவரது அரசியல் அனல் பறந்தது. கட்சி தொடங்கிய முதல் ஆண்டிலேயே மதுரையில் அவர் நடத்திய மாநாடு இன்றளவும் பேசு பொருளாக இருக்கிறது. தமிழகத்தில் அதிகப்படியானோர் பங்கேற்ற ஒரு அரசியல் கட்சியின் மாநாடாகவும் அந்த மாநாடுதான் பார்க்கப்படுகிறது. அப்படி அந்த மாநாட்டில் மட்டுமல்லாது ஒரே நேரத்தில் திமுகவையும் அதிமுகவையும் சமதராசில் வைத்து எதிர்த்து களமாடினார் விஜயகாந்த். பெருசா மாத்திரம் பேசிக்கிறோம். நாங்க முதலமைச்சர் 10 வருஷம் இருந்தா 10 வருஷம் கரண்ட் கட்ட பத்தி யாராவது நினைச்சீங்களா? 10 வருஷமா நீங்க இருந்தீங்க, அவர் ஒரு 10 வருஷமா 91 யாராவது கரண்ட்டுக்கு திட்டம் போட்டாங்களா? 2 கட்சியும் நான் தெரியாம கேட்கிறேன் மக்களே. அப்படி ஆற்றல் மிகு பேச்சுக்கு சொந்தக்காரரான அவர் மறைந்த பிறகு அவரது பேச்சு தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த நிலையில் திருச்சி மாநாட்டில் உரையாற்றிய விஜயகாந்த் தன் மீது வரும் அடக்குமுறைகள் குறித்து வெடித்து பேசினார். எப்படியாவது விஜயகாந்தை மடக்கி விடலாம் என்று பார்க்கிறார்கள். என்னை நில உச்சவரம்பு என்று கூறி நீங்க மடக்கலாம். எடுத்துக்கோயா, மக்கள் கொடுத்தத எடுத்துட்டு போயா. எனக்குன்னு, என் மனைவிக்குன்னு, என் பிள்ளைக்குன்னு ஒரு இடம் இருக்கும்ல, அது எனக்கு போதும். அதான் இத்தனை பேர் இருக்காங்களே, நாங்க 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க என்று உருக்கமாக பேசினார் விஜயகாந்த். தொடர்ந்து, என்னையா காசு 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 பணம், அட போங்கயா நீங்களும் உங்க காசும், என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? செத்தா கூட அருணா கொடி அறுத்துட்டு தான் உள்ள தூக்கி போட்டு புதைக்கிறாங்க. காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது என்று எளிமையாக பேசினார் விஜயகாந்த். மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்கும்ல, என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குல்ல, அது கிடைச்சா எனக்கு போதும். இந்த எவ்வளவு பேர் இருக்க, இந்த 4 பேர் வந்தா ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க. அதுலயே நம்மளுக்கு போதும், முடிஞ்சிடும். இத்தனை பேர் வீட்டுக்கு நான் போயிட்டு வரக்குள்ள முடிச்சிடும். என்னையா காசு 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 பணம் அடப்புவாங்கயா நீங்களும் உங்க காசு என்னையா கோடி கோடியா சேர்த்து வச்சு எங்கயா கொண்டு போறீங்க? சொல்ல போனால் மக்களுடனான அவரது அணுகுமுறையும் அப்படித்தான் இருந்தது. அதேபோல் இந்த விஜயகாந்த் மக்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்ற பெயர்தான் வேண்டும் என்ற அவரது வார்த்தைகளும் மறைவுக்கு பிறகு பெரிதும் பேசு பொருளாக இருக்கிறது.